நான் சமையல் கத்துக்க ஆரம்பிச்ச போதெல்லாம், 8 வயசுலேருந்து நான் சமையல் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாரி இருக்கும். ஆனா, அப்பவும் என் சமையலுக்கு ஒரே ஒரு ரசிகர் இருந்தாரு, எங்க அப்பா. நான் என்ன கேவலமா செஞ்சாலும் சாப்பிடுவாரு. எங்க அம்மா அப்ப நான் கேட்பேன், "அம்மா எவ்வளோம்மா போடணும்?" "இப்படி எடுத்து போடுறீ" அப்படிம்பாங்க. அப்படி போட்டு தான் இப்போ எனக்கு அதேதான். அந்த கையில எடுத்து போடுற பழக்கம் தான். இப்போ என்னன்னா, அ என்னது 0.2 0.2 ஸ்பூனா? அது என்னமோ மெஷரிங் ஸ்பூன். மெஷரிங் ஸ்பூனு, மெஷரிங் கப்பு, மெஷரிங் டப்பா என்ன மெஷரிங்ன்னு எனக்கு தெரியல. அரிசினா ஆளாக்கு அரிசி, ஒரு உலக்கு அரிசி, 2 உலக்கு அரிசி, ஆளாக்கு அரிசின்னு சொல்லுவாங்க. பருப்பா சின்ன டப்பா போட்டுருப்பாங்க. டப்பால ஒரு டப்பா போடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கடுகு, சீரகம்லாம் எல்லாமே கையளவு தான். அப்படி எடுத்து சர்க்கரையும் அப்படித்தான் போடுவோம். உப்பு நான் அப்படிதான். என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் வரைக்கும் கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி எடுத்து அப்படி போட்டுருவேன். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு இவ்வளோதான் இது. இவ்வளோதான். எங்க இடம் மிஷின் வச்சு அளந்து போடுறாங்கங்க. மிஷின் வச்சுக்கிறாங்க. இது எவ்வளோ? 25 கிராம். போடு. இது எவ்வளோ? 100 கிராம். இத போடு. இது ஒரு வேலையத்த வேலை இல்ல. அதுல வேற என்னென்னன்னு நான் சைட்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். என்னென்ன கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏம்மா இத அளக்கிறதுக்கே 1 மணி. இதுல நீ என்ன சொல்ற 2 நிமிடத்தில் தயாராகும்ன்னு சொல்ற. இத என்னைக்கு அளந்து அத எடுத்து வச்சு மறுபடியும் சமைச்சு என்ன இது எங்கே பார்த்தாலும் இந்த எந்த கடைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த மெஷரிங் இருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் அந்த ஸ்பூனு. அப்புறம் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா, இவ்வளோண்டுலருந்து பெருசு வரைக்கும். அதுல தான் நாங்க மெஷர் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு அதெல்லாம் இல்லங்க. அத எடுத்து போட்டு அப்படி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். தண்ணி அளவு கேட்பாங்க. ஒரு இது பிரியாணி கேட்பாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து 1 1/2 உலக்கு தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த மெஷரிங்கு, குஷரிங்லாம் இல்ல.